ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உவமை அணி. உவமை அணினா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். புலவன் தான் கூற கருதிய பொருளை அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளோடு ஒப்புமைப்படுத்தி கூறுவதுதான் உவமை அணி என்று சொல்கிறார்கள். இந்த அணிக்கு தாய் அணி என்ற சிறப்பு பெயர் இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. உவமை அணிக்கு தாய் அணி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. புலவன் தான் கருதிய பொருளை அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளோடு தொடர்பு படுத்தி கூறுவதுதான் உவமை அணி ஆகும். அதை இந்த நூற்பாவில் சொல்றாங்க, பார்க்கலாம். பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது உவமை. பண்பு உவமையாகவும் தொழில் உவமையாகவும் பயன் உவமையாகவும் ஒரு பொருளோடு தொடர்புபடுத்தி ஒரு பொருளோடு தொடர்புடைய வேறொரு பொருளை தொடர்புபடுத்தி கூறுவது உவமையணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உவமையணியுடைய வகைகள் பண்பு உவமை. பண்பு உவமைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா பவளத்தன்ன மேனி. தொழில் உவமைக்கு எடுத்துக்காட்டு அரிமா அன்ன அணங்குடை துப்பு திருமாவளவன். தீப்போல் கடும் சொல். பயன் உவமைக்கு மாரி அன்ன வன்கை தேர்வல் ஆயை காணிய சென்மே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.